ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷ் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மணி டேக். ஓகேவா? ஸோ மணி டேக்னு சொன்னோடனே ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு புதுசாக இருக்கும். ஓகேவா? ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி டேக்னா என்ன, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மணி டேக்னா என்ன, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி காசு வரும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மணி டேக், மணி டேக்னா என்ன? மணி டேக் அப்படிங்கிறது ஒரு ஆட் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இந்த ஆட் நெட்வொர்க் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், பிளாகராக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ஈஸியாகவே எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சென்ஸுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சென்ஸில் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான் ஆகும். பட் இந்த மணி டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கிடச்சிடும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கிடையாது உங்களோட பிளாகர் அண்ட் வெப்சைட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலே போதும், ஈஸியாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிடும். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உங்களோட பிளாகர்லையோ வெப்சைட்லையோ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மணியும் கிடைக்கும். ஓகே, இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த மணி டேக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், பிளாகாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெய்டு டிராஃபிக்கையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் வந்து இந்த மணி டேக்ல இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மணி டேக்னா என்ன, ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹை சிபிஎம் அண்ட் ஏர்னிங்ஸ். மணி டேக் மூலமாக நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணி அதில் வர ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிபிஎம் அதிகமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வியூஸ் கிடைக்குது, அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட ஸோ இதில் வந்து அதிகமான சிபிஎம் அப்படிங்கிறது இருக்குது. சிபிஎம் அதிகமாக இருந்தால் தான் ஓரளவு நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1000 ஆஃப் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைசர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ், ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விதமான அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மூலமாக நீங்கள் ஏர்னிங்ஸையும் வந்து அதிகமாக கொண்டு வரலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அட்வர்டைசிங் அண்ட் மாடரேஷன். ஸோ இந்த மணி டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆஃப் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைசர்ஸ் மூலமாக கிடைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மணி டேக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் மணி டேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான ஸ்கேம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இடம் கிடையாது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக்கான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா மணி டேக் மூலமாக நம்ம மானிட்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அடல்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா கூடவே எந்த விதமான ஷாக்கிங் கண்டென்ட் ஆட்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் ஆட்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹவு டு கிரியேட் மணி டேக் அக்கௌண்ட். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மணி டேக்கோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே சைன்அப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து சைன்அப் ஆப்ஷனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து உங்கள் இமெயிலை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இண்டிவிஜுவல், கம்பெனி 2 ஆப்ஷன் இருக்கும். இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேமையும் லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியலையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களோட இந்த அக்கௌண்ட் எதில் ரன் ஆகணுமோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், இந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டி, இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட், அதாவது நம்மளோட மாவட்டத்தை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தில் வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம இருக்கிற அட்ரஸை டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட், இது ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல நம்ம சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அதரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர், இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டில் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் வந்து எதை மானிட்டைசேஷன் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டை கொடுத்துக்கோங்க. இல்லைனா சோஷியல் மீடியா டிராஃபிக் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலிகிராம் மினி ஆப், அது உங்களோட விருப்பம். ஓகேவா?
நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் டைப் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா யூடியூப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் மானிட்டைசேஷன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த டூல் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வெப்சைட் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெய்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் முடித்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்த பேஜில் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லும். ஸோ இதுக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும், அதில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஹவு டு யூஸ் மணி டேக் அக்கௌண்ட். சைன் அப் பண்ணதுக்கப்புறமா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைடில், ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாலே ஒன்றும் விசிபிள் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வெப்சைட் எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை, ஓகேவா. ஓகே, இப்போ செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான், ஓகேவா. ஸோ இதில் போய்ட்டு நம்ம வெப்சைட் ஆட் பண்ணி மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. அடுத்து பேமெண்ட் ஆப்பை பற்றி சொல்கிறேன், மற்றது அப்புறம் பார்க்கலாம். பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது 4 டைப்பில் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு விதமான ஏர்னிங்ஸையும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்க முடியும். கஸ்டம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும், ஓகேவா. இதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். பேபால் இருக்குது, ஸ்க்ரில் இருக்குது, பயனர் இருக்குது, வெப் மணி இருக்குது, வயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆன்லைன் பேங்கிங் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பேபால் தான் பண்ணுவோம். ஸோ பேபாலை கிளிக் பண்ணி உங்கள் பேபாலோட இமெயில் ஐடி இதில் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம பேபாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் லிங்க். ஸோ இந்த டைரக்ட் லிங்க் மூலமாக நம்ம லிங்கை ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்ணோம்னா அது மூலமாக வர டிராஃபிக்கு தனியாக வந்து நமக்கு ஏர்னிங் கிடைக்கும், ஓகேவா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஆட் டைரக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை, சென்டரில் ஒரு பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஓகே, கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை காப்பி பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிங்க் கிடையாது, நம்ம மல்டிபிள் லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சைட்டில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், ரைட் சைடில் மேலே ஆட் டைரக்ட் லிங்க்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ புதுசாக இன்னொரு லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லிங்க் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா. அடுத்து ஏர்னிங்ஸ் டேப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த மணி டேக் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணுற மொத்த ஏர்னிங்ஸையும் இந்த பேஜில் காமிக்கும், ஓகேவா. இந்த பேஜோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம டேட் வைஸாக நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்சைட்ஸு. இந்த பேஜில் இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களோட ஓன் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண வீடியோஸை லிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் ரெஃபரல் லிங்கை வந்து ஷேர் பண்ணி அடுத்தவங்களை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி யாராச்சும் சைன் அப் பண்ணாங்க அப்படின்னா சைன் அப் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கும் 5% வந்து கமிஷன் கிடைக்கும், ஓகேவா, ரிவார்டாக கிடைக்கும். அடுத்த டேப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ப்ரோக்ராம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜில் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ பேசிக் லெவல் பார்த்திங்கன்னா அதுக்கு க்ரீன் லெவல், சில்வர் லெவல், கோல்டு லெவல், பிளாட்டினம் லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் சென்டர். இந்த பேஜில் வந்து மணி டேக் டீமோட அட்வைசஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், அதுக்கான ஆன்சரும் கிடைக்கும், ஓகேவா. ஆல்ரெடி நிறைய Q&A வந்து அப்டேட் ஆகிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு பார்த்தோம்னா ரைட் சைடில் கீழே ஒரு மெசேஜ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ புது அப்டேட் ஏதாச்சும் இந்த வெப்சைட்டில் ரோல் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ அப்டேட் பார்த்தின ஃபீட்பேக்கையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா. இங்கே பிளாகர் இல்லைனா வெப்சைட் ஏதாச்சும் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு உடனே மானிட்டைசேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்கள், மணி டேக். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா. ஓகே, இந்த மணி டேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி டேக்கில் வந்து நம்ம எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது, நம்ம வெப்சைட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.